எல்லாருக்கும் வணக்கம். நான் அதான் இந்த மாதிரி ஃபார்முலா தேங்க்ஸ் சொல்லி அப்படிலாம் பேசணும்னு நினைக்கல. எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல. நான் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த படம் வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் பிரஸ் தான். ஸோ அதுக்கு நன்றின்றது எனக்கு ரொம்ப நார்மல் வேர்டா தோணுச்சு. ஆக்சுவலி சாஷ்டாங்கமா விழுந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு பசங்கிட்ட சொன்னேன். ரொம்ப ஓவரா இருக்கும், தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்றாதீங்க அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஏன் அப்படின்னா இந்த ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவ்வளோ நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் நாங்க ப்ரெஷ் ஷோ போடும்போது எனக்கு அவ்வளோ பயம். ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ கோவத்துல வந்தாங்க ப்ரெஷ் ஷோக்கு. என்னதான் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆங்கிள் வந்து அந்த ஒரு மூடுல இருந்து டோட்டலா மாறி கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கைத்தட்டி என்ஜாய் பண்ணி சிரிச்சு கடைசியில விக்னேஷ் கார்த்திக் சினிமான் பேர் வரும்போது ப்ரெஷ் ஷோல ஹோல் தேட்டரே கை தட்டுறதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய கனவு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுல எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சது, கண்டிப்பா இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எந்த கோவம் இருந்தாலும் இல்லை என்ன இருந்தாலும் எதை பத்தியுமே யோசிக்காம அதுக்கு என்ன பண்ணுமோ நீங்க பண்ணுவேன் அப்படின்றத சூப்பரா ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து நம்ம படம் கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் வீக் டே நல்ல டாக் இருந்தது. அண்ட் இப்போ இந்த தேர்ஸ்டேல இருந்து சூப்பரா பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீக் டேஸ் எல்லாமே சாட்டர்டேலாம் ஃப்ரைடேவே ஃபுல்லு, சண்டேலாம் இன்னைக்கே ஃபுல்லு, ஆல்மோஸ்ட் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா தியேட்டர்ல வந்து ஷோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ நிறைய தியேட்டர்ஸ்ல ஒரு ஷோ, நைட் ஷோ, மத்தியான ஷோ இந்த மாதிரி தான் இருக்கு. எல்லா ஷோவுமே ஃபுல்லு, ஆனா மக்கள் பாக்குறதுக்கு ஷோஸ் இல்லை. ஸோ நான் தியேட்டர் ஓனர்ஸ் கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டையும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன படங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்ல செகண்ட் வீக் சஸ்டெயின் ஆகி நிற்கும் போது நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் தான், நீங்க ஷோஸ் கொடுத்தா மட்டும் தான் மக்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்க முடியும். ஏன்னா இப்போ இந்த வீக்கெண்ட் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அடுத்த வீக் டேஸ்ல ஃபுல் ஆனாதான் அடுத்த வீக்கெண்ட் அவங்க தியேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா ஜெனரலா வீக் டேஸ்ல மக்கள் பெரிய பெரிய ஸ்டார் படங்களுக்கே அவ்வளவா தியேட்டருக்கு வர்றது கிடையாது. எந்த படமா இருந்தாலும் வீக்கெண்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்காங்க. ஸோ வீக் டேஸ் நீங்க ஷோஸ் கொடுக்கல அப்படின்னா அடுத்த வீக்கெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகாது. ஸோ சின்ன படங்கள் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா தியேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் படம் வந்து சஸ்டெயின் ஆகும், ரீச் ஆகும். அதுவும் ஓடாத தியேட்டர்ல நீங்க ஷோஸ் கொடுக்க வேணாம். எந்த தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லா படம் ஓடுதோ அந்த தியேட்டர்ஸ்ல ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு தான் கேட்கிறேன். எங்க டீம் சார்பில் எல்லாருமே கேட்டுக்கிறோம். ஸோ தயவு செய்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மற்றபடி இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதான், எல்லாருமே எல்லா படத்துலையும் எல்லாரும் எந்த அளவுக்கு முழு ஈடுபாடாக ஒர்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட அப்பா வந்து திட்டமிரண்டு ரிலீஸ்க்கு முன்னாடியே என்னை விட்டு போயிட்டார். ஸோ அவர் இங்க இல்லைன்றது நேச்சுரலி ஒரு ஒரு வருத்தம் தான். ஸோ அவர் தான் சந்தோஷப்பட்டுவார். மற்றபடி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, என் ஃபேமிலி, என் ஒய்ஃப் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. குறிஞ்சி சார், அவர் தான் நான் ஜீரோவா இருக்கும்போது என்னை நம்பி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணார் 2012. எல்லா படத்துலையும் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து திட்டமிரன்ல இருந்து எல்லா படத்துலையும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து தேங்க்ஸ் டு குறிஞ்சி சார் அப்படின்ட்டு இருக்கும். 2012 என்ன நம்பி ஷார்ட் ஃபிலிம் பண்ணவர். இதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லா எல்லா படத்துலையும் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு இருக்கும். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஹாட்ஸ்பாட் 2 மேட்ரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஸோ தெரியல அப்படின்னா அடுத்த வருஷம் ப்ரெஸ் மீட்ல ஹாட்ஸ்பாட் 2ஓட ட்ரெய்லர் லான்ச்ல மறுபடியும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இதுக்கப்புறமும் இந்த படம் இன்னும் ரீச் ஆகி மக்களுக்கு பெரிய அளவுல போய் சேரணும் அப்படின்னா அது மக்கள் கையில இருக்குன்னு தான் ஜென்ரலா எல்லாரும் சொல்லுவாங்க. பட் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்கள் இதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு தியேட்டர்ஸ் இருக்கணும். ஸோ தயவு செய்து இதுக்கப்புறம் இந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படின்றது தியேட்டர் ஓனர்ஸ் கையிலையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கையிலையும் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா பிரஸ் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டாங்க, மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தயவு செய்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு, பிகாஸ் வேற ஒரு ஈவெண்ட்லேருந்து வந்தேன், மன்னிக்கணும். அண்ட் மிகப்பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு படம் பெரிய படமா சின்ன படமா அப்படின்னு எந்த பாரபட்சமும் பார்க்காம அது நல்லா இருந்ததுன்னா அது நல்லா இருக்கு அப்படின்றத நீங்கள் என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி படங்களும் வந்து வெற்றி பெறணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்கு. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் டைரக்டர், பிகாஸ் அவரை நான் நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்கேன். கதை கேட்கறதுலேருந்து செட்டில் நிறையா டைலாக்ஸ் மாற்ற சொல்லி நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு தெரியும். பட் அவர் வந்து ஒரே விஷயம் தான் சொன்னார், என்னை நம்புங்க, கண்டிப்பாக இது தப்பாக போகாது. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைக் இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ்லேருந்து இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். லுக்ஸ் வைஸ் எல்லாமே அவர் கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு விஷன் இருந்தது. ஸோ லைக் ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்டட் ஹிம். அண்ட் அவரோட முன்னாடி படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஸோ என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை அழகாக எடுத்துகிட்டு போய் லைக் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓகே அவர் என்ன சொன்னாரோ அதை தான் அழகாக எடுத்திருக்காரு.
அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தது. ஸோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லைக் எஸ்பெஷலி லைக் உங்க ரிவ்யூஸ் அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட வர ரியாக்ஷன் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ எஸ், தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் என் கூட நடிச்ச எல்லா கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க கேரக்டர்ஸ் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அண்ட் த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஹேவிங் த ஃபேத் இன் த ஃபிலிம். லைக் ஒரு இந்த படம் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு படமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வச்சதுக்காக. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு பிஆர்ஓ வேலு. ஏன்னா அவர் வந்து எவ்வளோ மெனக்கெட்டு இருக்காருன்னு தெரியும் ரைட் ஃப்ரம் டே ஒன். ஸோ எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. ஸோ ஒன்ஸ் அகேன் அனைவருக்கும் இனிய வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தோட ப்ரெஸ் ஷோ பார்த்துட்டு தான் ஃபர்ஸ்ட் ஃபோனே பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருக்கியா, பார்த்தேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ப்ரெஸ் பீப்புள் சொல்லிட்டாலே கண்டிப்பாக எல்லா மக்களுமே ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினச்சேன் நான். இன்னொன்று, விக்னேஷ் கார்த்திக் படத்தில் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவர் ரொம்ப இந்த புக்கில் போட்டிருந்தாங்க, நெவர் ஜட்ஜ் புக், இந்த கவரை பற்றி இங்கிலீஷில் ஒன்று போட்டிருக்குல்ல, அது அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப பொருந்தும். இன்னைக்கு லீடிங்கில் இருக்கக்கூடிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ல நம்ம ஒன்றா வந்திருக்க வேண்டிய அவர் தான். அதாவது விஜய் அண்ணே மாதிரி முதல்ல விஜய் சார் வாய்ஸ் பேசினது அவர் தான் ஃபர்ஸ்ட் பேசினார். எங்கள் டீம்லேயே வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் பேசினா. அதை பார்த்தா எல்லாருமே அந்த வாய்ஸ் எடுத்தாங்க. ரொம்ப ஃபென்டாஸ்டிக் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஆனால் அப்போல்லாம் வந்து நாங்களாம் எல்லா ஊருக்கும் சுற்றிட்டு இருக்கும்போது கூட ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், நம்ம டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லி தன்னோட இதையை மாற்றிக்கிட்டு வந்தார். வந்து அதில் பெரிய வெற்றியும் வந்து அடைஞ்சிட்டாரு. அதனால ஆனால் இந்த கேரக்டர் என்னை சூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. ஒரு சின்ன பிட் ரோல் தான் பண்ணியிருக்கேன். அந்த பிட்டுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கீங்கன்னு சொல்லி எப்படி விக்கி தெரிஞ்சுன்னு கேட்டேன். இல்லைண்ணே, நான் பார்த்தேன், நீங்கள் அதை இது வரைக்கும் நீங்கள் காமெடி அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்களாண்ணே, அது வரலன்றியா? இல்லை, அது வருதுண்ணே, இது பண்ணுங்கண்ணே, வேற மாதிரி இருக்குண்ணே, சின்ன ரோல் தானே, பிட் ரோல் தான் சொல்லி சொன்னாப்ல. ஆனால் ரோலே அப்படிதான் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஒரு பச்சை மண்ணியா அப்படின்னு நான் அது சுபாஷ் கேரக்டர். அந்த கேரக்டர் நேம் வந்து கிகாலோ அப்படின்னாரு. எனக்கு அப்படின்னாலே என்னன்னு தெரியாது விக்கி அப்படின்னு சொன்னேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாப்ல, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக வந்து அடுத்த படம் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க விக்கி, அதில் வந்து அந்த ரோலையும் எனக்கு கொடுத்துருங்க நீங்கள். ரொம்ப நன்றி. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நாள் சின்ன ரொம்ப ரொம்ப வந்து இந்த ரொம்ப அடிபட்டுக்கு ஒரு ஆறுதல் பரிசு வாங்குவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அரண்மனை 2 காற்றின் மொழிக்கு அப்புறம் பெருசாக அந்த படத்தில் நடிக்கல. நான் யூடியூப் சேனல் என்கிட்ட இல்லை, அதுவும் பண்ணல. ஸோ சினிமாவை நம்பி தான் இருக்கும், நிறைய பேர் இருக்கும். தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் அதில் பார்த்து நான் எங்கள் பழைய டீம் நம்ம ஜேபி குமார் ஜட்ஜா உட்காந்துருப்பாரு, அவரு, நம்ம மாதவன் ஃப்ரெண்ட், நம்ம லொகேஷன்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கே விக்கிக்கு ஒரு தனியாக வந்து பாராட்டு சொல்லணும்னு நினச்சேன் நான். பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கெங்க இருக்காங்களோ அதை கரெக்டாக யார் அந்த இந்த இதுக்கு கேரக்டர் ஆப்டா இருப்பாங்களோ பார்த்து கூப்பிட்டாப்ல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். பத்திரிகையாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரெஸ் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோன்னா அதுக்கு நீங்கள் தான் மிகப்பெரிய காரணம். ப்ரெஸ் ஷோ பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ்லேருந்து, நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்லேருந்து தான் வந்து அவ்வளோ பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு. அடுத்தபடியாக வந்து எங்கள் டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எனக்கு திட்டம் 2க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன் அப் எனக்கு கொடுத்ததுக்கு, லைன் லைட் எனக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பாலா சார் அண்ட் தினேஷ் சார், சுரேஷ் சார், எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்கை எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. சைட் பை சைடில் வந்து எங்கள் டைரக்டர் வந்து வெளியே அவர் தனியாக வந்து சிங்கிள் ஹேண்டடாக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லா இடத்துக்கும் போகிறது வர்றது, இன்டர்வியூஸ் வந்து ஒரு செகண்ட் கூட அவர் வந்து வேஸ்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய அட்மைர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களை. அண்ட் இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த சரவணனை செமையாக வந்து ஒரு காம்போ ஒன்று கொடுத்துருந்தாரு. என் ஃப்ரெண்டாக நடிச்சிருந்த அமர் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. டப்பிங்லலாம் பிரித்து எடுத்துட்டாரு. ஸோ இந்த படத்தை வந்து என்னோட அடுத்த திட்டம் 2க்கு அடுத்து எனக்கு வந்து கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் கொடுத்த இவங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி. நன்றி, வணக்கம். இதே இடத்துல லாஸ்ட் டைம் நாங்கள் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்திருக்கும் போது பயங்கரம் பயந்து ஆக்சுவலி வீட்டுக்கு போய் தூங்கலாம் இல்லை. என்னடா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுக்கு இப்படி ஒரு நெகட்டிவாக வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்தேன். ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க
அப்புறம் டெக்னீஷியன் சார்க்குலாம் அப்போ எந்த மாதிரி நிலைமை இருக்கும்னு நான் யோசித்தேன். பட் யாருமே இந்த படத்தை விட்டு கொடுக்காம இந்த அளவுக்கு சக்ஸஸ் மீட்டருக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நீங்களாம் அதை ஒழுங்காக ரிவ்யூ எழுதலைன்னா இந்த சக்ஸஸ் மீட்டிங் இருந்திருக்காது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சார் அது லக்ஷ்மி கேரக்டர் நான் கண்டிப்பாக நல்லபடியாக ப்ளே பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். அண்ட் அந்த வாய்ப்பு வந்து இன்னும் மேலே மேலே ஐ ப்ரூவ் மை செல்ஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் இதில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.